இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க ராஜா? நீ என்னோட ராணியா ஆகுற வரைக்கும். ஒண்ணு தெரியுமா ராஜா, கல்யாணத்துல ஒரு சடங்கு இருக்கும். அந்த சடங்குல வருங்கால கணவர் அவருடைய உதடால இந்த ஏலக்காவை கொடுப்பாரு. அப்போ மனைவி தன்னுடைய உதடால இந்த ஏலக்காவை எடுப்பாங்க. எனக்கு அந்த சடங்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அத என்னோட ராஜா எனக்காக பண்ணும்போது மட்டும்தான் பிடிக்கும். அப்படின்னா எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. மா மா அம்மா, டைம் ஆகுது. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. அம்மா, கேக்குதா இல்லையா? அம்மா, சீக்கிரமா பண்ணுங்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. சந்தோஷமா இருப்பா. அம்மா, பஸ் மட்டும் போயிடுச்சுன்னா உங்க சாப்பாடோட இங்கதான் நான் இருக்கணும். என்னப்பா சும்மா கத்திக்கிட்டே இருக்க? நல்லா இருப்பா. நான் இருக்கிற வரைக்கும் நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இருக்காது. ஓ வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க அம்மா உன்னை நினைச்சு கவலைப்படாம வேற யார பத்தி கவலைப்பட போறாங்க? சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்பா. எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப சம்பாதிக்கிறதுக்கு சிட்டியை விட்டு வெளியே போயாகணும்ல. ஆனா நீங்க கவலைப்படுறத பார்த்தா நான் என்னமோ திரும்பி வரவே மாட்டேன்ற மாதிரி இருக்கு. நான் என்னமோ தனியா அங்க இருக்க மாதிரி சொல்றீங்க. அதான் ராஜா இருக்கான்ல. அவன் இருக்கான் தான். ஆனா அவனும் உன்ன மாதிரி தானே இருக்கான். அவனுக்கு எந்த அக்கறையும் இல்ல. அவனையும் கவனிக்கிறது இல்ல, உன்னையும் கவனிக்கிறது இல்ல. அப்படி இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நிறைய தடவை தீபு வராதப்பெல்லாம் பாவம் அந்த ராஜா தானே இங்க வந்து நம்மளை பத்தி விசாரிச்சுட்டு போறான். என்ன பண்றதுப்பா, என்னால வரவே முடியல. ஒண்ணு வேலையில மாட்டிக்கிறேன், இல்ல ஏதா ஆயிடுது. சரி, என்னால தானே வர முடியல. ராஜா கண்டிப்பா உங்க எல்லாரையும் பார்க்க வருவான். ஏன்னா வேலையில எப்ப வேணுமோ அப்ப லீவ் எடுக்க முடியாதுல்ல. ராஜாவை சாக்க வச்சு நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீடு தேடி வருது. ஆனா ராஜா வரப்பெல்லாம் நான் வீட்டுல இருக்கிறதே இல்ல. அப்பெல்லாம் நான் கடைக்கு போயிடுறேன். இங்க பாரு தீபு, இந்த தடவை ராஜா வரப்ப இங்க தங்குற மாதிரி வர சொல்லு. அப்பதான் பொருட்களும் வந்த மாதிரி இருக்கும், அவனையும் பார்த்த மாதிரி இருக்கும். இப்ப அவனுக்கு மட்டும் டைமுக்கு எங்க இருந்து லீவ் கிடைக்கும்? அடே, அது அவன் வரானா அதுவே பெரிய விஷயம் இல்லையா? இந்தா இத வச்சுக்கோ. மா, அவன் என்னோட நண்பன், ஏன் வர மாட்டான்? நான் அவனை விட்டு வந்தேன். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். பத்திரமா போயிட்டு வாப்பா. சந்தோஷமா இரு. சீக்கிரம் வாடா, கிளம்பலாம். சரி, கிளம்புறேன். இங்க பாரு ராணி, இன்னைக்கு மறுபடியும் பாயாசத்துல ஏலக்காய் பவுடர் போடல. ஏலக்காய் வாசனை இருந்தா அவன் வாழ்க்கையில பாயசமே குடிக்க மாட்டான். எனக்கு தெரியும் அவனுக்கு என்ன பிடிக்கும்னு. ராஜா, சீக்கிரம் வெளியே வாடா நண்பா.
அம்மா இன்னைக்கு நிறைய சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அட இந்த அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஏலக்காய் பிடிக்கவே பிடிக்காதுன்னு. திரும்பவும் போட்டிருக்காங்க. அடே ராஜா, சீக்கிரமா வாடா, சாப்பாடு சூடாருது. சாப்பிடுறதுக்கு எவ்வளவு லேட்டாடா வருவ? அடடா, வாவ் நண்பா, ம் இந்த இனிப்பான பாயாசத்தோட ஏலக்காய் விதைகளோட சேர்த்து நாக்குல படும்போது அந்த பாயாசத்தோட சுவையே மாறுது. சூப்பரா இருக்கு. விடு, இதெல்லாம் உனக்கு புரியாது. ஆ, எப்பவும் பாயசம் உனக்கு தான் கிடைக்குது போல. அம்மா உனக்காக தான் பாயசம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஓகே தான். நீ சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. அதோட அம்மா என்னை விட உனக்கு குறைச்சு பார்த்துருக்காங்களா என்ன? அட, நீ என்னோட உயிர் நண்பனாச்சே. அம்மா உன்னையே ஏத்துப்பாங்களா? சரி கேளு, அப்பா என்ன சொன்னாருன்னா அடுத்த முறை நீ போகும்போது டைமுக்கு போயிடு. ஏன்னா அவர் பார்க்கணுமா. உன்னை பார்த்ததே இல்லைன்னு காலையில சொன்னாரு. சாப்பாடு போடுவியா இல்ல பசியோடய சாக விட்டுருவியா? ஏய் ஏய் நில்லு. அம்மா வீட்ல இருந்து போன் வந்திருக்கும், அதான் இப்படி ஓடுறா. பாத்தீங்களாமா, சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சா? அட, நான் உங்களை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நான் உங்க பக்கத்திலேயே இல்லாததுனாலதான் நான் உங்களை நினைக்கிறதே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா கூடிய சீக்கிரமே நான் உங்க பக்கத்துல இருப்பேன். அப்படியா? அது சரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப என்னால உங்க பாதுகாவலனா இருக்க முடியல, அதனால உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் ரொம்ப ஆசையோட. அப்படியா? எவ்வளவு ஆசையோட? இப்ப உங்க பக்கத்துல இருந்திருந்தா எவ்வளோ ஆசையா உங்களை நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பேன். அப்போ கிளம்பி வந்துடு. வந்துடுறதா? ஆனா எப்போ வரணும்னு யாரு சொல்லுவாங்க? ஒரு வேலை பண்ணலாம், 2 நாளைக்கு அப்புறம் வந்துடு. ஓகே, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அண்ணியா? என்னோட உயிருக்கு உயிரான நண்பன் வந்துட்டான். அதனால நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். அண்ணியா? டேய் பைத்தியம், இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட. அட ஆமாண்டா, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் சீக்கிரம் வந்து. சரி இங்க பாரு, நான் வீட்டுல எல்லாருக்காகவும் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன், ஆனா எடுத்துட்டு போக மறந்துட்டேன். இந்த முறை நீ போவல, மறக்காம எடுத்துட்டு போ. நான் 2 நாளுக்கு அப்புறம் தான் கிராமத்துக்கு போறேன். சூப்பர்ரா. இந்த தடவை கொஞ்ச நாள் தான் கிராமத்துல இருப்பேன். சித்தப்பாவை மீட் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு 2-3 நாள்ல நான் இங்க திரும்பி வந்து ஆகணும். சரி விட்டு தள்ளு, அடுத்த முறை பாத்துக்கலாம். வேலை தான் ரொம்ப முக்கியம் இல்ல? சரி இரு, நான் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். ஹலோ, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருப்பா. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அம்மா நான் போன தடவை வீட்டுல எல்லாருக்காகவும் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன், ஆனா எடுத்துட்டு வர மறந்துட்டேன். 2 நாள்ல ராஜா அங்க வரானா, ராஜா எடுத்துட்டு வருவான். அப்புறம் அம்மா நான் உங்களுக்கு சாரி அனுப்புறேன், அது கட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு பொண்ணு சேரீல எதுக்காக அவ்வளோ அழகா இருக்கான்னு தெரியுமா? ஏன்னா அந்த சேரீ போற பாதையே எல்லாத்தையும் சொல்லும். அவளோட எந்த அழகை நாம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லும். அந்த சேரீ ஒரு பொண்ணோட இடுப்புல இருந்து தோள்கள் வரைக்கும் போகும். அப்புறம் அதுவே முந்தானையா மாறிடும். அதுக்கப்புறம் என் மனசுக்கு என்ன தோணும்னா, அந்த முந்தானையை கீழே விழாம கையில எடுத்து நான் உன்கிட்ட வந்து சொல்லணும்,
அதாவது நீ ரொம்ப அழகா இருக்க. நீ இருக்கியே அந்த பாயாசத்துல இருக்கிற ஏலக்காய் மாதிரி. அதை எடுத்து என் பல்லுல வச்சு கடிக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படின்னா கடிச்சுக்கோ. தீபக், வணக்கம். அது தீபக். உன்னோட ஃப்ரெண்டு தீபக் இப்ப வீட்ல இல்ல. அப்போ வாங்கலாம், ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். என்னோட பைக்ல எந்த வைப்ரேஷனும் இருக்காது. அது ஆக்சுவலி புதுசு இல்லை, அதனால தான். எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லைன்னா பைக்ல உட்காரதுல என்ன யூஸ்? வேற எப்போது போலாம். ஆட, நீ மயங்கிட்ட போல இருக்கு. அட, என்னாச்சு?
காரம் கண்ணுல பட்டுருச்சா? ஆ நீ உன் கண்ணை மெதுவா தர. ராஜா, நம்ம தக்காளி வாங்கணுமா? அட நம்ம வாங்கிட்டோம்டா, நீ எல்லாத்தையும் மறந்துடுற. அப்பா. சொல்லுங்கப்பா. இந்த தடவை ராஜா வரப்ப இங்க தங்குற மாதிரி வர சொல்லு. அப்பதான் அவனையும் பார்த்தா மாதிரி இருக்கும். சரிங்கப்பா, நான் இதோ வரேன் இருங்க. சரிங்க பாரு, நீ இந்த காய்கறியை கொண்டு போய் வீட்டுல கூட. அப்பா என்ன ஒரு சின்ன வேலையா கூப்பிடுறாரு, போயிட்டு வரேன். நீ வீட்டுல கொண்டு போய் கொடுக்கலன்னா நம்ம சாப்பிட முடியாது. கிச்சடி தான் சாப்பிடணும், சரியா? சீக்கிரமா போ, நான் வேலையை முடிச்சிட்டு வரேன். ராஜா, இங்க பாருப்பா. பொருட்கள் இங்க வச்சுட்டு போறியா இல்லைன்னா வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணு தெரியுமா, இனிப்பான பாயாசத்துல ஏலக்காவோட விதை நாக்குக்கு நடுவுல வரும்போது அப்ப அதோட ருசி ரொம்பவே அதிகமாயிடும். எவ்வளோ நாள் தான் நான் யாருக்கும் தெரியாம ராணியை மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. கனவு காண்றதுக்கு எந்த ஒரு செலவும் ஆகிறது கிடையாது. ஆனா அது நினைவாகணும்னா கண்டிப்பா செலவாகியே தீரும். உங்களுக்கே அது நல்லா தெரியும்ல. அதாவது நான் உங்க மேல எவ்வளவு உயிரா இருக்கேன்னு. ஆனா நாம இந்த காதலை உண்மையாக்கியே தீரணும். இங்க பாருங்க ராஜா, அதுக்காக நீங்க பணம் சம்பாதிச்சே ஆகணும். ராணிய காதலிக்கிறீங்க அப்படின்னா கிரவுண்ட்ல இறங்கி தானே ஆகணும். இப்பதான் முடிவே எடுத்தாச்சுல்ல, இதுக்கப்புறம் பேச என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம இது உன்னுடைய வாழ்க்கை, முடிவும் உன்னோடதுதான். அதோட இதுல உனக்கு சொல்றதுக்கு நான் யாரு? நீங்க தான் என்னோட வாழ்க்கை. நான் உங்க கூட முழு வாழ்க்கையும் வாழணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நான் உங்களுக்காக தானே பண்றேன். நான் இன்னும் எத்தனை நாள் தான் உங்களை ஒழிஞ்சு நின்னே பார்த்துட்டு இருக்கிறது. நான் எதிர்காலம் வரைக்கும் யோசிச்சு வச்சுட்டேன். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை என்கிட்ட சொல்லிடுங்க. நான் கனவு காண்றத மொத்தமா நிறுத்திக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் இங்க வந்துகிட்டு இருப்பேன். ஆனா கனவு மட்டும் காணவே மாட்டேன். அடே ராஜா, டே நீ இங்க இருந்து போறேன்னு கேள்விப்பட்ட. அதாவது எப்போ எப்படி முடிவு பண்ண? நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் உன்னை வீடு முழுக்க தேடினா நீ இங்க வந்து நிக்கிற. என்ன நடந்ததுன்னு சொல்லு. டேய், பைக்கில் பெட்ரோல் போடணுன்னா கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும்ல. அதான் நான் அந்த பணத்தை சம்பாதிக்க போறேன். நான் சித்தப்பா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு உன்னை தேடலான்னு தான் பார்த்தேன். அப்பதான் நான் இவங்கள பார்த்தேன். சரி, கிளம்புறேன்டா. ஜித்து, ராஜாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா? அவன் போய் ரொம்ப நாள் ஆச்சுல. அவன் கிட்ட பேசினியா இல்லையா? நடுவுல கொஞ்சம் பேசினப்பா. அது கஷ்டப்பட்டு 20 செகண்டுக்கு ஏதோ வேலையா இருக்கானா, அப்புறம் பண்றேன்னு சொன்னா.
இன்னும் ஃபோன் பண்ணல. அப்படியா? அவன் அங்க நல்லா இருந்தானா அதுவே பெரிய விஷயம்தான். ஏன்னா வெளியில போய் பணம் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நானும் இங்க இருந்து ஸ்பெஷலா பண்ண எதுவுமே கிடையாதுல. கடையோட வேலையை தான் பாக்குறேன். நான் தான் இங்க தனியா ஆயிட்டேன்ல. நான் இங்க இருக்கும்போது என் உயிர் நண்பன் எப்படி தனியா இருப்பான் சொல்லு? அடே வாப்பா, ராஜா, உனக்கு 100 வயசுப்பா. இப்பதான் அவனை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆ? நல்லா இருக்கும். வணக்கம் சித்தப்பா. சித்தப்பா இது உங்களுக்கு, அப்புறம் பாட்டி இது உங்களுக்கு. இதுக்கெல்லாம் என்னப்பா அவசியம்? எனக்கு எங்கடா? டேய் நான் உனக்காக வாங்கிட்டு வர மறந்துட்டேன். ஆனா உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், அடுத்த தடவை வரும்போது நான் கண்டிப்பா உனக்காக ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வருவேன். என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எனக்காக நீ இருக்கல்ல, அது போதும் விடு. பொண்ணுங்க சொல்றதெல்லாம் போய் தான் போல இருக்கு. சிட்டிக்கு போனா எல்லாம் மறந்து போயிடுவாங்கன்னு. ஆனா அப்படிலாம் இல்ல. சரி வா உட்காரு, சாப்பிடலாம். சரிடா. சரி நான் கை கழுவிட்டு வருவா. போயிட்டு வா. நான் உன்னை இங்கிருந்து சீக்கிரமாவே என் கூட கூட்டிட்டு போயிடுவேன். இது உனக்காக. சொல்லு, என்ன விஷயம்? அப்புறம் நீ வாங்கி கொடுத்த லிப்ஸ்டிக் ரொம்ப ரெட்டா இருக்கு. அட லிப்ஸ்டிக் ரெட்டா மட்டும்தான் இருக்கு. அதுக்கு உங்க உதருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சுகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் அதை ரொம்ப நெருக்கத்துல நான் இன்னும் பார்க்கல. அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா வா, வந்து பாரு. அப்புறம் நீ வாங்கி கொடுத்த கம்மலும் என்னோட முகத்துக்கு ரொம்பவே சூட்டா இருக்கு. என்னமோ என் முகத்துக்கு ஒரு புது ஒளி கிடைச்ச மாதிரி இருக்கு. மறுபடியும் அதே விஷயமா? கம்மல் எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா எந்த காதுகள்ல எந்த முகத்துல அது ஜொலிச்சுக்கிட்டு இருக்கோ அது வேற யாருக்கிட்டையும் இருக்காதுல்ல. அப்போ எப்ப வந்து இந்த முகத்தை நெருக்கத்துல பார்க்க போற? சீக்கிரமா வருவேன். அப்புறம் இந்த தடவை நான் கிராமத்துக்கு வரும்போது தீபக்கை என் கூட சிட்டிக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஏன்னா அவன் கூட நான் நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கல. இப்போ சும்மா ஒரு பேச்சுக்காகவா இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுன்றதுனால நான் அவன் கூட நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால தான் எனக்கு உங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் கிடைக்கவே மாட்டேங்குது. அவன் கிராமத்தை விட்டு போயிட்டானா நாம 2 பேரும் நிம்மதியா எப்பவும் ஒன்னாவே இருக்கலாம். கரெக்டா? நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை அடையறதுக்கு இது நான் எடுத்து வைக்கிற இன்னொரு ஸ்டெப். ஆனா இந்த விஷயத்துக்கு வீட்ல யாரும் ஒத்துக்க மாட்டாங்களே. தீபக் இல்லாம இங்க யாராலையும் இருக்கவே முடியாதா? அவன் பாட்டியாலையும் முடியாது, அப்பாவாலையும் முடியாதா? அப்போ என்னோட நிலைமை என்ன? நீங்க இல்லாம நான் என்ன பண்றது? அதை பத்தி நீங்க எப்போது யோசிச்சிங்களா? ஒருவேளை உங்களால எதுவும் பண்ண முடியலன்னா அப்ப நீங்க அமைதியா இருங்க. நான் எல்லாரையும் சம்மதிக்க வச்சிருவேன். நான் வரேன். இங்க பாருங்க சித்தப்பா, நீங்களே யோசிங்க. நீங்க உங்களோட வேலைக்காக சிட்டிக்கு போறீங்கல்ல, நானும் சிட்டிக்கு போறேன் கிராமத்தை விட்டுட்டு. இப்போ நல்ல வாழ்க்கை வாழணும்னா பணம் சம்பாதிக்கணும்ல. அப்புறம் பணம் சம்பாதிக்கணும்னா வெளியே போறது ரொம்பவே முக்கியம். இங்க பாருங்க பாட்டி, நீங்க உங்களோட பாசத்துக்காக உங்களோட எதிர்கால தலைமுறைய கஷ்டத்துல தள்ளி விட்டுறாதீங்க. 1-2 மாசத்துல வந்து போயிட்டு இருப்போம். ஒண்ணு நான் வருவேன், இல்லைன்னா அவன் வருவான். தீபக் நீ சொல்றான், நீ வெளியே போகணும்னு நினைக்கலையா? நீ அதாவது பணம் சம்பாதிக்க உனக்கும் விருப்பம் இல்லையா? நண்பா, எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும் இல்ல? விட்டாங்கன்னா கண்டிப்பா நானும் போவேன். இப்ப கேள்வி அதுதான்,
அம்மா அப்பா பாட்டி எல்லாம் தனியா இருப்பாங்க. அட எங்கடா தனியாயிட போறாங்க? நான் தான் சொல்றேன்ல வந்துட்டு போலான்னு. ஒரு நாள் நான் வருவேன், இன்னொரு நாள் நீ வருவேன். டேய் நீ தானடா சொல்லுவேன் நான் உன்னோட உயிர் நண்பன். அப்படி இருக்கும்போது நான் உன்னை பத்தி யோசிக்கலன்னா வேற யாரும் யோசிப்பாங்க? வெளியூர் போறதுல எந்த ஒரு தப்புமே இல்ல. ஆனா விஷயம் என்னன்னா, அம்மாக்கும் எனக்கும் எப்பவும் இவனை பத்தி மட்டும்தான் கவலையே. ஆனா இப்போ நீ அங்க இருப்ப இல்ல, அதனால எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. எங்க எல்லாருக்கும் ஓகே தான். ஆனா அவன் அம்மா கிட்டயும் கேளுங்க. சரிதான் அத்தை. அதோட இதுல கவலைப்பட என்ன இருக்கு? இவன் இதே மாதிரி வீட்டுல சும்மாவே இருப்பானா? வெளியே போய் அவனுக்குன்னு ஒரு எதிர்காலத்தை உருவாக்குனா அது நல்ல விஷயம் தானே. அப்புறம் இங்க அவன் பண்றதுக்குன்னு எதுவுமே கிடையாதுல்ல. அவன் போயிட்டு வரட்டும். அப்படின்னா விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்ப நீ ஒரு வேலை பண்ணு. நீ போய் உன் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணு. நான் நாளைக்கு காலையில கிளம்புறேன். நீயும் என் கூடவே கிளம்பிடு. அப்படின்னா ஒண்ணு பண்ண, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிடு. நம்ம 2 பேரும் ஒண்ணா போயிடலாம். ஆ, நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. தீபக்கை நான் என் கூட சிட்டிக்கு கூட்டு போறதுக்கு காரணம் நாம 2 பேரும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய டைம் கிடைக்கணும்னு தான். அப்புறம் ஒரு நாள் நான் உன்னையும் என் கூட கூட்டிட்டு போயிடுவேன். நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் நானே. வணக்கம், நான் உங்க சுஷாந்த் சிங். இன்னைக்கு உங்ககிட்ட எப்படிப்பட்ட கதையை எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, அது பல உறவுகளை பாதாளத்துல தள்ளி விட்டுருது. இந்த கதையோட களம் இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னா, ஒவ்வொரு உறவையும் சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுது. ராஜா ராணியோட நெருக்கம் ரொம்ப மோசமான எல்லையை நோக்கி போகுது. அது தீபக்க சிட்டிக்கு அனுப்புற சதியா இருந்தாலும் இல்ல மறைஞ்சு மறைஞ்சு பாத்துக்கிற செயலானாலும், இவங்க 2 பேரோட பழக்கம் உறவோட மகிமையே கெடுத்துடுச்சு. இந்த உண்மை உலகத்துக்கு முன்னாடி வந்தா என்ன நடக்கும்? அப்புறம் அந்த பாட்டிமாவோட கவலைகள். வயசான காலத்துல அவங்களால இந்த துரோகத்தை தாங்கிக்க முடியுமா? ஹலோ, நீ எங்க இருந்த? நான் பாத்ரூம்ல இருந்தேன். அப்புறம் இந்த நேரத்துல அடிக்கடி ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னால நிம்மதியா இருக்க முடியல. எனக்கு எதுவும் தெரியாது. நான் இப்பவே கிளம்பி உன்கிட்ட வர போறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம். இவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்துட்டேன்னா வீட்ல எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும். நான் எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? சொல்லு. அப்படின்னா உன் புருஷன் எப்போ வீட்டுல இல்லையோ அப்பதான் நான் வரணுமா? சொல்லு. அப்புறம் அதுவும் இல்லைன்னா உன் பையன் ஏதாவது கொரியர் அனுப்பணும், அதை எடுத்துக்கு நான் உன்ட்ட வரணுமா? எனக்கு ஆசையா இருக்கும் போது நான் உன்னை பார்க்க அங்க வரவே கூடாதா? போன தடவை நீங்க வந்தல்ல, அப்போ அத்தை வந்து என்கிட்ட கேட்டாங்க, நம்ம 2 பேரும் பெட்ரூம்ல அவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு கேட்டாங்க. அப்ப நீ டைரக்டா அவங்க கிட்ட இது உங்க வயசுக்கு சம்பந்தமில்லாத விஷயம் சொல்ல வேண்டியதானே? இவங்களாம் நம்ம மூடையே மாத்துறவங்க தெரியுமா? இவங்களாம் விஷயத்த குழப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சந்தேகம்லாம் இல்ல. ஒரு நிமிஷம், இதான் விஷயமா இல்ல வேற ஏதாவது இருக்கா? அட நீனே பைத்தியமா? வேற என்ன விஷயம் இருக்க போகுது? அப்படி இருந்துச்சுன்னா நான் உன்கிட்ட இதை மாதிரி பண்ணா என்ன? சரி ஓகே, நீ ஒரு வேலை பண்ண, இங்க வந்துடு. ஆனா இந்த தடவை அதிக சத்தம் போடக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் கவனத்துல வச்சுக்கோ, சுரேஷ் எப்ப வேணாலும் வந்துடுவாரு. சுரேஷுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா என்ன வந்து பிடிச்சுக்கிட்டோம். நான் அங்க சீக்கிரமாவே வந்துடுறேன். ராஜா, சொல்றா ராஜா. தீபக், எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அதனால நான் கொஞ்சம் வீட்டுக்கு போகணும். ஒரு 3-4 நாள்ல திரும்ப வந்துரும்டா. என்ன இவ்வளவு சீக்கிரமா? இப்பதானடா போன. சரி, அப்ப எங்க வீட்டுக்கு போவல்ல? வீட்டுக்கு போறேன். ஆனா திரும்ப வரும்போது நான் போறேன். அங்க போனதும் நான் உனக்கு கால் பண்றேன். சரி தீபக், என்னோட பஸ் கிளம்பிடும். நான் கொஞ்சம் அர்ஜென்ட்ல இருக்கேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், சரியா?
நீ என்ன பார்த்து சிரிக்கிறியா? நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ஆனா நீ செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ ஒரு அடம் பிடிக்கிற குழந்தை. சரி தப்பு நீ எதை பத்தியும் யோசிக்காம உனக்கும் எனக்கும் தேவையானது நீ அடையணும்னு ஆசைப்படுற. அப்படின்னா நீயே சொல்லு, எனக்கு என்ன வேணும்? ஒருவேளை நான் உன்னதான் நான் எப்போவோ அடைஞ்சிட்டனே. ஆனா இப்ப விஷயம் உன்னை முழுசா எனக்கு சொந்தமாக்குறது. அப்புறம் கூடிய சீக்கிரமாவே நான் உன்னை எனக்கு சொந்தமாக்கிடுவேன். ஏன்னா உன்னை அடையணுன்றதுக்காக நான் உறுதி எடுத்திருக்கேன். இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? நாள் முழுக்க சிரிப்பு, கேலி, கிண்டல். ஒரே ரூம்ல நாள் முழுக்க அங்கேயே இருக்காங்க. சரி இல்லையே, இந்த ராணி மறந்துட்டா போல இருக்கு. அவன் தீபக்கோடைய ஃப்ரெண்டு, நம்ம குடும்பம் இல்ல. கொஞ்சம் கூட அவளுக்கு வெக்கம் இல்லை. அட கடவுளே, இந்த மொத்த குடும்பத்து பேரையும் அவன் நாசமாக்கிட்டாளே. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருந்தது. என் பையன் கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? அவனுக்கு பெரிய துரோகமாச்சே. டேய் தீபக், உன்னுடைய அம்மா உன் நண்பன் கூடவே தப்பா இருக்காடா. சீச்சி சீச்சி, அவனால இத பொறுத்துக்கவே முடியாதே. அவனுடைய மோசமான ஃப்ரெண்டு இங்க இருந்து போகட்டும், அப்புறமா நான் அவளை கவனிச்சுக்கிறேன். ஏ ராணி நில்லு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? பையனும் புருஷனும் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில இருக்காங்க. ஆனா நீ என்னடானா இங்க உல்லாசமா இருக்கியா? உனக்கு கொஞ்சம் கூட அவமானமா இல்ல? அப்புறம் உன்னுடைய பையன், அவன் தலை நிமிர்ந்து வெளியில நடக்க முடியுமா? அப்புறம் என்னோட பையன், அவனுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னா உன்னை கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவான். அத்தை, என்னை இப்படி பயமுறுத்துறதையும் எனக்கு கண்டிஷன் போடுறதையும் முதல்ல நிறுத்துங்க. இங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையே வாழறாங்க, எல்லாரும் சந்தோஷமாவும் இருக்காங்க. நான் ஏன் அப்படி இருக்க கூடாது? எனக்கும் சந்தோஷமா இருக்க உரிமை இருக்குல்ல. அப்புறம் உங்களுக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுல்ல. அப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. இந்த வீட்டுல எனக்கு மரியாதையும் கிடைச்சதில்ல, கௌரவமும் கிடைச்சதில்ல. இந்த 30 வருஷத்துல நான் இந்த வீட்டுல எல்லாருக்கும் அடிமையா இருந்திருக்கேன், எல்லாருக்கும் சேவை பண்ணிருக்கேன். அப்புறம் இங்க பாருங்க அத்தை, பாசத்தை பத்திலாம் நீங்க என்கிட்ட பேசாதீங்க. ஏன்னா இந்த 30 வருஷத்துல உங்க பையனால எனக்கு ஒரு குழந்தைய கூட கொடுக்க முடியல. எங்க எல்லாருடைய வாழ்க்கைய நீ எப்படி இப்படி வீணாக்குன?
உன்னுடைய புருஷன் இத்தனை நாள் உனக்கு கொடுத்த அன்புக்கு மரியாதையே இல்லையாடி? அப்புறம் உன்னோட பையன் எப்பவும் நிழல் மாதிரி உன் கூட தானே சுத்திட்டு இருக்கான். அவன் மேல நீ வச்சிருக்கிற பாசம் இவ்வளவுதானா? இது பாசம் கிடையாதுடி, பாவம். பாவம்டி. நீ துரோகம் பண்ணி ஒரு பாவியா மாறிட்ட. உனக்கு நிச்சயமா எந்த ஒரு பிராயச்சித்தமும் கிடைக்காது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்கிறதுக்கு விட மாட்டேன். நீ இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க. நீ பாத்துக்கிட்டே இரு. என் பையன் இங்க வந்தானா எல்லா விஷயத்தையும் நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன். நான் உங்களை சந்திக்க விட மாட்டேன். நான் உங்களை சந்திக்க விட மாட்டேன். நிச்சயம் இது நடக்க கூடாது. எல்லாத்தையும் நிறுத்திக்க. நீ பாத்துக்கிட்டே இரு. என் பையன் இங்க வந்தானா எல்லா விஷயத்தையும் நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன். ஹலோ ராஜா, நீ எங்க இருக்க? நான் சொல்றத கேளு. நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, இந்த அத்தை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல. இப்ப அத்தைக்கு சந்தேகம் வந்துருச்சு. உனக்கு அவங்க இப்ப என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அது அவங்க நம்ம 2 பேருமே பாத்துட்டாங்க. நம்மள பத்தி எல்லா உண்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அவங்க வெளியே சுரேஷ்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்தாருன்னா என்னையும் கூட்டிட்டு உன்னையும் கூட்டிட்டு நம்ம கதையை முடிச்சிருவாரு. அட, நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இதெல்லாம் உன்னாலதான் நடந்துச்சு ராஜா. நீ இருக்கியே மோசமான நிலைமையில நாய் மாதிரி பண்ணிட்டு இருக்க. கடிக்கவும் மாட்டேங்கிற, கொலைக்கவும் மாட்டேங்கிற. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? இப்ப நான் என்ன பண்றது? எல்லா தப்பும் என்னுடையதுதான். நான் உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் விஷயத்துல மாட்டிட்டு இருந்திருக்கவே கூடாது. உனக்கு என்ன? நீங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவ. அவர் மட்டும் இங்க வந்தாருன்னா கண்டிப்பா என்ன கொண்டு போட்டுருவாரு. எல்லா கதையும் முடிய போகுது. என்ன யாராலையும் காப்பாற்றவே முடியாது. உன்னாலையும் காப்பாற்ற முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. இப்ப நான் என்ன பண்றது? பயப்படாத, நான் சொல்றதை கேளு ராணி. இங்க பாரு, இவ்வளவு நாள் நான் சொல்றதை கேட்டல, இன்னும் ஒரே ஒரு தடவை நான் சொல்றதை கேளு. ஒரு மனுஷன் தானாவே சாகும்போது அவங்கள நாம எதுக்கு கொள்ளணும்? யோசி. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு மனுஷன் தானாவே சாகும்போது அவங்கள நாம எதுக்காக கொள்ளணும்? தூக்கத்துல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் மூச்சு நின்றுடுச்சு. வயசானாலே இப்படிதான் நடக்கும். மனுஷங்க தூக்கத்திலே போய் சேர்ந்துடுறாங்க. யாரையும் கூப்பிடவும் முடியல, சொல்லவும் முடியல. தீபக் வர்றதுக்கு நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இறுதி சடங்கு வேலையா நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ராணி, நான் சொல்றது கேளு. நான் என்ன பண்ணேன்னு எனக்கே புரியல. நான் என் அத்தையை கொன்னுட்டேன். உனக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்றது கேளு ராணி, பயப்படாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஒன்னு புரிஞ்சுக்கோ, அவர் உன்னையும் கொல்லுவாரு, என்னையும் கொல்லுவாரு. ஆனா நீங்க இருந்து எப்படியாவது ஓடி போயிடுவேன். நான் சொல்றது கேளு. சுரேஷோட அம்மா செத்து போயிட்டாங்க. இப்ப அவர் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. ஒருவேளை இப்ப நீ ஓடி வந்துட்டேன்னா அவர் மொத்தமா உடைஞ்சிருவாரு. அப்புறம் தீபக் அவரை விட்டுட்டு எங்கேயுமே வரமாட்டான். என் கூட வந்துரு. இப்பவே இங்க இருந்து போயிடலாம். யாருக்கும் எதுவும் தெரியாது. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சொல்றது கேளு. தீபக் இதுக்கப்புறம் கிராமத்துல இருந்து சிட்டிக்கு எப்பவும் வர மாட்டான். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. வா, நம்ம இப்பவே இங்க இருந்து போயிடலாம். நம்ம 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்கோம். நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என்ன விடு. நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. அவர் என்ன கொன்னுடுவாரு. அப்புறம் நான் செத்து போயிடுவேன். நான் கண்டிப்பா சாக மாட்டேன். நீ பயப்படாத ராணி. ராணி, நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கேன்.
அடே நீ என்னோட நண்பன்டா. எங்க அம்மா உன்னை ஏத்துப்பாங்க பாரு. எங்க அம்மா உனக்கு தான் பாயசம் பண்றாங்க போல இருக்கு. அவங்க கிட்ட எத்தனை முறை நான் சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ஏலக்காயை போடாதீங்கன்னு. திரும்பவும் போட்டிருக்காங்க. தீபு, நான் சாக மாட்டேன். நீ பயப்படாத ராணி. நான் எப்பவும் உனக்கு துணையா மட்டும்தான் இருப்பேன். சொல்றது கேளு. ராணி! என்னடி இதெல்லாம்? ஆ? என்ன இது? சொல்லுடி, இங்க என்ன நடக்குது? ஆ? நான் இது வரைக்கும் உனக்கு அப்படி என்னடி குறை வச்சிருக்கேன்? எதுக்காக நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண? ஆ? நான் கனவுல கூட இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சது கிடையாது. இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டியடி. எல்லாத்தையும் விடு. நீ என்ன பத்தி யோசிக்கல சரி, ஆனா வெளியே உட்கார்ந்திருக்கானே உன்னோட பையன் தீபு, அவனை பத்தி கூட உனக்கு யோசிக்கணும் தோணல? அவன் உன் மேல தன்னோட உயிரியே வச்சிருக்காண்டி, உயிரியே வச்சிருக்கான். அவன் வாழ்க்கை முழுக்க இது அணு அணுவா அவனை கொன்னுடும். அவனோட அம்மா அவன் ஃப்ரெண்டு கூட இப்படி இருக்கான்னு எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எதை நினைச்சு நான் வருத்தப்படுறதுன்னு தெரியல. எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சா, இல்ல நீ இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சதுக்கா? சொல்லு, சொல்லுடி. சொல்ல மாட்டால? நீ சொல்ல மாட்டால? அப்படி இல்லனா உன்னோட கள்ளக்காதல சொல்லுவான். சொல்லுடா. சித்தப்பா இங்க பாருங்க. நான் சொல்றது கேளுங்க. அப்படி இல்ல ஒண்ணும் இல்ல. என்னடா உன்னை நியாயப்படுத்த என்ன சொல்றது கேளுங்க. சொல்லு. இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. சொல்ல போறேன். சாவுடா. மன்னிச்சிருங்க சித்தப்பா, தெரியாம பண்ணிட்டேன். நாய்க்கு கூட நன்றின்னு ஒண்ணு இருக்கு, ஆனா நீ ஒரு நன்றி கெட்டவன்டா. சாவுடா. இங்க பாரு தீபக், நான் உன் உயிர் நண்பன். என் உயிரை காப்பாத்து. என்ன காப்பாத்து. சித்தப்பா என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் விட்டுருங்க. ஏன்டா இப்படி பண்ண? எதுக்காகடா இப்படி பண்ண? சொல்லு. சித்தப்பா போதும், நிறுத்துங்க. என்ன அடிக்கிறதால உங்களுக்கு எதுவும் ஆக போறது இல்ல. நீங்க அடிக்கணும்னா முதல்ல அவளை அடிங்க. இவ ஒரு ராட்சசி. உங்க மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டா. உங்க அம்மாவையே கொன்னுட்டா சித்தப்பா. பாட்டி தானா சாகல, அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. உங்களோட அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நீங்க என்ன கொலை பண்ணி போட்டாலும் பரவாயில்ல, ஆனா இந்த விஷப்பாம்பை சும்மா விட்டுறாதீங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இவ உங்க எல்லாரையும் கொன்னுடுவா. இங்க பாருங்க, வாங்க. நான் எதுவுமே பண்ணல. ஒருவேளை நான் உன்னை விட்டுருங்க. பத்தி யோசிக்கலன்னா வேற யாரு யோசிப்பாங்க? இதை தானே சொன்னீங்க நீங்க. ஆனா இருந்தாலும் நீங்க யோசிக்கல. ஏன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க என்னை இது வரைக்கும் வெறும் தத்தெடுத்து புள்ளைய தானே பாத்தீங்க. ஆனா நான் உங்களை வெறும் அம்மாவா பார்த்தேன். வா போலாம். இந்த கதை ஒரு மோசமான துரோகத்தை பத்தினது. இதுல ஒரு தவறால எல்லா உறவுகளும் பாதிக்கப்பட்டுச்சு. ராணி ராஜாவோட பேச்சை கேட்டு தான் மாமியாரோட உயிரையே எடுத்துட்டாங்க. தீபக், அவனை பொறுத்த வரைக்கும் ராஜா அவனோட உயிர் நண்பன். அப்புறம் ராணி தாயை விட மேல. ஆனா இன்னைக்கு அவனுடைய நம்பிக்கையை இழந்துட்டான். அப்புறம் சுரேஷ், அவனுக்கு ராணி தான் உலகமா இருந்தது, ஆனா அவளே அதை அழிச்சிட்டா. இந்த கதை எல்லாருக்கும் ஒரு பாடம். உறவுகள் எவ்வளவுதான் நெருக்கமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணம் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா நம்பிக்கை உடைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் மனசு மட்டும் இல்ல, வாழ்க்கையே தூள் தூளா நொறுங்கிடும். சோ கவனமா இருங்க. உங்க நெருக்கமான உறவுகள் மேல ஒரு கண் இருக்கட்டும். இன்னொரு புது கதையோட மறுபடியும் சந்திக்கிறேன். கிரைம் அலர்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. கிரைம் பண்ணாதீங்க, பண்ணவும் விடாதீங்க.